நித்திய கிருபையுடன் இறங்கும் நம்முடைய மீட்பரை பற்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 54 வசனம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஏராளமான பாடுகளையும் நெருக்கங்களையும் சந்திக்கிறோம். சில நேரங்களில் உடனே தீர்வு கிடைத்து விடுகிறது. பல நேரங்களில் பல மணி நேரம் யோசித்தாலும் கூட வேதனை தான் மிஞ்சுகிறது. எத்தனையோ பேர் இனி உன் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கலாம். அப்பொழுது நம்முடைய மனம் உடைந்து போயிருக்கும். நாம் செய்வதறியாது தவித்து கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவருடைய உதவியை நாம் நாடி சென்றிருக்கலாம். உதவுகிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் அவர்களை தொடர்பு கொள்ளும் போது அவர்களை தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் நம்மை வேண்டுமென்றே தவிர்த்து விட்டு செல்லலாம். நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? வேதனையும் ஏமாற்றமும் கண்ணீருமே மிஞ்சி இருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை பாவங்கள் செய்த போதும் துரோகங்கள் செய்து அவரை விட்டு பின்வாங்கின போதும் கூட இமைப்பொழுது மறந்தாலும் மிகுந்த இரக்கத்தால் உன்னை என்னிடமாய் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகிறதை நாம் காண முடிகின்றது. மேலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்றும் நம்மை மீட்டு கொள்ளும் மீட்பர் என்கிற அதிகாரத்தோடு அன்போடும் கூட அவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறதை நாமும் காண முடிகின்றது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் நித்திய கிருபையுடன் எங்களுக்காக இறங்குகிற மீட்பராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.